நம்ம சிம்ஸ் பார்க்லையும் டால்ஃபின் ஹவுஸ்லையும் சரிவான நிலங்களில் ஏறி இறங்கின காரணத்தால் நம்ம நல்லா படுத்ததும் ஹோம் ஸ்டேயில் நல்லா தூங்கியாச்சு. சீரான சிம்ஸ் பார்க் நினைவுகளும் டால்ஃபின் ஹவுஸ் காட்சிகள் கண்ணோடவும் வர காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. ஒவ்வொரு வீடுகள்லையும் இங்கே அழகழகாக பூச்செடிகள் நம்ம கண்களை கவர அழகாக கிளிக் பண்ணி அப்படியே சேவ் பண்ணியாச்சு. நம்மளோட காட்டேரி பூங்கா விசிட்டு சிம்ஸ் பார்க் வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு அப்புறமா அதையும் பார்த்துருங்க. நீங்கள் எப்பயாவது ஊட்டி போனால் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ண ட்ரெஸ் கோடு கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர். நம்ம முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால மற்றவங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிக்கிறதுக்குள்ளே மொட்டை மாடி வெயிலில் சில ஃபோட்டோக்களை நம்ம சிதற விட்டாச்சு. இங்கே எப்படி சார் கரண்ட் பில்லு? ஏசி ஃபேனு இல்லாததால நிச்சயம் கரண்ட் பில்லு கம்மியாக தானே சார் வரும் அப்படின்னு நினச்சி நம்ம அவங்கள்ட்ட கேட்க, இல்லை சார் ரொம்ப ஜாஸ்தியாக வரும், நம்ம ஹீட்ரு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால மொத்த பவரும் ஹீட்ரு சாப்பிட்றோம். ஏப்பா அப்படின்ட்டு நம்ம வேனில் ஏறி தொட்டபெட்டாவை நோக்கி போக ஆரம்பித்தாச்சு. தொட்டபெட்டாவில் போலீஸ் பீக்குக்கு போக வேன் அனுமதி கிடையாது, நீங்கள் இங்கே இருந்து கவர்மெண்ட் பஸ்ஸு அப்படி இல்லைன்னா ஜீப்பில் தான் போகணும்னு சொல்ல சரின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்து ஜீப்பில் போயிடலான்னு முடிவு பண்ணி தெரியாமல் ஏறிட்டோம். என்ன காரணம்னா ஜீப்பில் 10 பேருக்கு மேலே ஏற்றி அசௌகரியத்தை உண்டு பண்ணது தான். ஒரு வழியாக தொட்டபெட்டா பீக்கிங் என்ட்ரன்ஸுக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. அங்கே டீயும் சோளமும் லைட்டாக சாப்பிட்டு நடக்க ஆரம்பித்தோம். வழியெல்லாம் 2 பக்கமும் கடையோ கடைன்னு அத்தனை கடைகள் பார்க்க முடிஞ்சுது. கிஃப்ட் பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், மாங்காய் கீட்டுகள், சோளம், மிளகாய் பஜ்ஜி, ஸ்வெட்டர் கடைகள்னு அப்பப்பா. ஆனால் அதில் பாருங்கள், ஊட்டியில் எங்கே பார்த்தாலும் ஸ்வெட்டர் கடைகளாக கண்ணில் படுது. இப்போ நம்ம ஒரு வழியாக என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சாச்சு. அங்கே அழகாக ஒரு டவரு. ஓ, இதுதான் தொட்டபெட்டா பீக் போல. கீழே ஒரு சுற்று போயிட்டு ஸ்டெப்ஸ் மூலமாக மேலே ஏறி போயிடலாம்னு மேலே ஏற ஆரம்பித்தோம். என்ன ஒரு காற்று, என்ன ஒரு பனோரமா ஆங்கிள், அதான் செம்மையாக இருக்குல்ல. மொபைலில் பனோரமா வியூவை ஆன் பண்ணாமலேயே நம்ம கண் கேமராவாலேயே கேப்சர் பண்ண ஆரம்பித்தோம். இங்கே வாங்க, இந்த ஆங்கிளில் பாருங்கன்னு இந்த பக்கம் உள்ளவங்க சொல்ல, அங்கே போய் அந்த ஆங்கிளில் பாருங்கன்னு அந்த பக்கம் உள்ளவங்க சொல்ல, எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் எழிலோட
இயற்கை எண்ணெய் வாரி தந்த வாலிபத்தோட அருமையா கண்கொள்ளா காட்சியா இருந்தது. கண்களால் கவர் பண்ணால் மட்டும் போதுமா? போதாதில்ல, நம்மகிட்ட தான் கைபேசி இருக்கே, அதுலேயும் கவர் பண்ண நம்ம மறக்கலை. கீழே இறங்கி கொஞ்ச நேரம் போக பாறைகளில் இருந்து பல கிளிக்குகள் போட்டு போகும் இடமெல்லாம் ஃபோட்டோஸ் தான்னு கேட்குற அளவுக்கு ஃபோன் ஸ்டோரேஜை ஃபுல் பண்ணியாச்சு. வெயிலுக்கு சாக்கோபாரும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு திரும்பும்போது கேரட் பசுமையாக இருந்ததை வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. இங்கே ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது, ஆனால் சரியான மெயின்டெனன்ஸ் இல்லை. அதை கொஞ்சம் செஞ்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சரின்னு திரும்பவும் தொட்டபெட்டா வந்து நம்ம வேனில் கொஞ்சம் தூரம் பயணத்துக்கு பின்னாடி த டீ ஃபேக்ட்ரி இணைஞ்ச சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. இந்த டீ ஃபேக்ட்ரி வீடியோ தனியாக அப்லோடு பண்ணுறோம். இதில் மியூசியமும் இருக்குது. டீ ஃபேக்ட்ரிக்கு கீழே ஈகிள் டேர் அட்வென்ச்சர்ஸ்னு செமையான தீம் பார்க்கு இருக்கிறத பார்த்து நம்ம சுட்டீஸ் ஜிப்லைன் ரைடு மட்டும் போகணும்னு ஆசைப்பட நம்மளும் போயிட்டு வரட்டும்னு சொல்லி போக சொல்லியாச்சு. அந்த ஜிப்லைன் ரைடு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கீழே லிங்க் தர்றோம், அது மூலமாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம இப்போ தொட்டபெட்டாவையும் டீ ஃபேக்ட்ரி அதோட இணைஞ்ச சாக்லேட் ஃபேக்ட்ரி அட்வென்ச்சர்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு 3 மணிக்கு நம்ம சாப்பிட ஊட்டிக்கு வந்தாச்சு. நீங்கள் தொட்டபெட்டாவுக்கு போயிருக்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொன்ன நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஊட்டி டூர் போகிற உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.